அலோரா என்னும் கிராமத்தில் சோமுவும் அவரோட மனைவியும் வசித்து வந்தாங்க. ஆனால் சோமு ரொம்ப வெகுளி. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். 2 பேரும் ஒரே வயலில் தான் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவரோட மனைவிக்கு நம்ம சொந்தமாக ஒரு வயல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஒரு நாள் சோமு எப்பவும் போல் வயலில் வேலை செய்ய போயிட்டுருக்கும்போது யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். மனைவி சொன்னாலே நம்ம எப்போ சொந்தமாக நிலம் வாங்கிறது, எப்படி வாங்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கும்போது அவன் திடீர்னு ஒரு இடத்துல நிற்கிறான். எதுக்கு நிற்கிறான்னு பார்த்தா, வயலோட முதலாளி அவரோட பையன் கல்யாணத்துக்காக அவரோட நிலத்தை நிற்கணும்னு இடைத்தரகர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அதை கேட்டுட்டு நின்றுட்டுருக்கான். முதலாளி வேறு இடத்த விற்கணும்னு சொல்கிறாரே, அதை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்படி யோசிச்சுருக்கும்போது தான், சரி நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு வளர்க்குறோம்ல, அதை விற்று காசாக்கி அதில் நம்ம இந்த நிலத்தை வாங்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த யோசனையை அவன் மனைவி கிட்ட சொல்கிறான். அதை சொன்னதும் மனைவியும் சரின்னு சொல்லிடுறான். பசுமாட்டை விற்கிறதுக்காக வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு ஆளை சந்திக்கிறான். அந்த ஆள் கேட்குறான், எங்கே போகிற அப்படின்னு. நான் மாட்டை விற்க போகிறேன் அப்படின்னு சோமு சொல்கிறான். அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு, ஏன் நான் வச்சுருக்கிற மாடு நல்லா பால் கறக்கும், அது நல்லா உனக்கு சம்பாரிச்சு தரும், இதை வச்சு நீ நிலத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஏமாத்துறான். அந்த மாடை கூட்டிகிட்டு சோமு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்படி வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது வழியில் இன்னொரு ஆள் வந்து, நீ வச்சுருக்கிற மாடை விட நான் வச்சுருக்கிற ஆடு உனக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுக்கு அப்படின்னு சோமுக்கிட்ட சொல்லி மறுபடியும் அவனை ஏமாத்துறான். அந்த ஆட்டை கூட்டிகிட்டு சோமு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்படி வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது இன்னொரு ஆள் சோமுவை சந்திக்கிறான். அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு ஷீட் வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா இந்த ஆடு சம்பாரித்து தரதை விட அந்த சீட்டு உனக்கு நிறையா பணம் கொடுக்கும், அதை வச்சு நீ இடம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 3 பேரும் சோமுவை நல்லா ஏமாற்றிட்டாங்க. சோமுக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த ஷீட்டை வாங்கிட்டு சோமு தன் மனைவி கிட்ட காட்டுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வெறும் கையோடு வர சோமுவை பார்த்து அவனோட மனைவி கேட்குறா, என்ன மாடு விற்று காசு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, இப்போ சும்மா வரீங்கன்னு கேட்கும்போது சோமு சொல்கிறா, எங்கிட்ட ஒரு ஷீட் இருக்குது, அது கடையில் கொண்டு போய் கொடுத்தா காசு தருவாங்களாம்மா, நான் ஒருத்தரை பார்த்தேன், அவரை தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மனைவியை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் அந்த ஷீட் எடுத்துகிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனதும் அந்த ஷீட்டுக்கு தான் முதல் பரிசு விழுந்திருக்குதுன்னு கடைக்காரர் சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பணத்தை வச்சு அவனோட மனைவி